தீபி என்ன பண்ற? இங்க வா ஒரு நிமிஷம். நோட் எடுக்க போனா இவ்ளோ நேரம் சென்ன வரணும். எவ்ளோ நேரம் தான் அங்க நிக்கான்னு தெரியல. இவ நோட் எடுக்க போயிருக்காளா இல்ல நோட் குடோனுக்கு போயிருக்காளான்னு தெரியலையா? டேய் கார்த்திக் வா வா. டியூஷன் முடிஞ்சாச்சா? ஆமா பூமாரி அக்கா, டியூஷன் முடிஞ்சிடுச்சு. எனக்கு எரிச்சலா இருக்கு அங்க இருக்கிறதுக்கு. ரொம்ப போர் அடிக்கு தெரியுமா? ஏன்டா அப்படி சொல்ற? டியூஷன் போனாதான் நீ நல்லா படிக்க முடியும். சரி ஓடி போய் எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா போ. அங்கதானே நிக்கிற, உள்ள போய் எடுத்துக்கோ. நானே தீபியை பார்த்துட்டு இருக்கேன். அவ இன்னும் என் நோட்டை எடுக்க போயிட்டு இன்னும் எடுத்துட்டு வரல. அந்த டென்ஷன்ல நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். உனக்கு தண்ணி மெத்தி தரணுமோ? தண்ணி தேவனா உள்ள போய் மெத்தி குடி. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ போய் எடுத்துட்டு வா போ. அதெல்லாம் முடியாது கார்த்திக். என்ன விளையாடுறியா? நானே இப்பதான் வந்து உட்கார்ந்துருக்கேன். எனக்கே நிறைய ஹோம்ஒர்க் இருக்கு. அதை செய்யவா நான் உனக்கு பின்னாடியே வேலை காத்தின் மாதிரி வேலை பார்க்க முடியுமா? தேவனா நீ போய் எடுத்துக்கோ போ. இங்க பாரு, இப்ப நீ எனக்கு தண்ணி எடுத்துட்டு வர்ற, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன மிரட்டுற? நான் ஒண்ணு மிரட்டல சரியா? எனக்கு இப்ப போய் தண்ணி எடுத்துட்டு வர. அதெல்லாம் முடியாது கார்த்திக். என்ன ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க? சித்தியை கூப்பிடுட்டா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ போய் எனக்கு தண்ணி எடுத்துட்டு வா. முடியாதுடா. எவ்வளவு திமிரு இருந்தா என்ன டா போட்டு கூப்பிடுவ? நீதான் தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. உனக்கு தண்ணி வேணும்னா உள்ள போய் எடுத்து குடியா. தேவையில்லாம என்கிட்ட ஒன்னொன்னா சொல்லிட்டே இருக்க. என்ன டான் சொன்னதுக்கு நீ எப்போ என்கிட்ட சாரி கேட்கணும். சாரி கேளு. அதெல்லாம் முடியாது. டான் தான் கூப்பிடுவேன். இப்போ என்ன, நீ என்னோட சின்ன பையன் தானே? டான் கூப்பிட்டா என்ன தப்பு? போடா. அப்படியா? நீ என்ன அப்ப டான் கூப்பிடுவியா? அப்ப நானும் இனிமே உன்னை பூமாரி டீன் கூப்பிடுவேன். டேய் கார்த்திக், என்ன ஆச்சுடா உனக்கு? தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. உனக்கு டியூஷனுக்கு நல்லா அடி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் தேவையில்லாம வந்து என்கிட்ட ஒன்னொன்னா கூட்டம் போட்டுட்டு இருக்க. ஒழுங்கு மரியாதையை உள்ள போயிட்டு பாத்துக்கோ, இல்ல சித்தி கூப்பிடுவேன். சரிடி பூமாரி, நான் உள்ள போறேன் சரியா? நீ சொன்ன உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்ட கார்த்திக். நீ தம்பியே கிடையாதுன்னு சொல்லுவேன். சொன்னா சொல்லிக்கோ. தம்பிக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கூட மெத்தி தர மாட்டீங்க. ஒன்னு எதுக்குடி நான் அக்கான்னு கூப்பிடணும்? பூமாரி டி. டேய் கார்த்திக், ஒழுங்கு உள்ள போயிடு. சும்மா ஓவரா இங்க நின்னு டீ போட்டு கூப்பிட்டு மண்டையில தட்டுவேன் பாத்துக்கோ. எங்கடி தட்டு பாப்போம். மண்டையில தட்டுவாளாம? ஆள பெரு ஆளு மூஞ்சு. ஏன் மூஞ்சிக்கு என்ன குறைச்சல்? நான் நல்லா தான் இருக்கேன் சரியா? ஓ மூஞ்சி போய் கண்ணாடியில பாரு. என் மூஞ்சி ஓ மூஞ்சை விட அழகாதான் இருக்கு. நீதான் சோடா புட்டி கண்ணாடி. அதானே பார்த்தேன் அழுகுனி மூஞ்சி. எப்ப பார்த்தாலும் உடனே அழ ஆரம்பிச்சிருவிய. ஒரு ஆளு ஒண்ணு சொல்லிட முடியாது, உடனே கண்ணுல இருந்து தண்ணி தார தாரையா ஊத்துமே. அடிச்சி வாய மூடு. ஒவ்வொரு அழுதுகிட்டு சும்மா நடிக்காத சரியா? என்ன கள்ள கண்ணீரா வடிக்கிற? கார்த்தி, இனிமே என்கிட்ட பேசாதது சரியா? நீ உன்னை எனக்கு பிடிக்காது இனிமே. பிடிக்காட்டி ஓடிப்போ. சும்மா வந்துட்டியா? ஏ பூமாரி, என்னாச்சு உனக்கு? எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல சித்தி, எனக்கு கண்ணுல தூசி விழுந்துடுச்சு பாத்துக்கோங்க. நல்லா வலிக்குது எனக்கு. கண்ணுல தூசி விழுந்ததுக்கா இப்படி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க? என்கிட்ட வந்து சொல்ல வேண்டினா, இல்லனா பூமாரி கிட்ட போய் சொல்ல வேண்டினா. கண்ணுல ஊதி விடுவாள்ல, அந்த கண்ணாடி முதல்ல கழட்டு, ஊதி விடுறேன். சோடா பட்டி எப்ப பார்த்தாலும் போட்டுக்கிட்டு. சித்தி அப்படி சொல்லாதீங்க. சோடா பட்டி நீ போய் எதுக்கு என்ன சொன்னீங்க? ஐயா சும்மா தானே கிண்டல் பண்ண, அதுக்கு போய் தப்பா நினைச்சுக்கிடாதே சரியா? கண்ணாடியை கழட்டு, ஊதி விடுறேன். இல்ல, என்ன யாரும் இனிமே சோடா புட்டின்னு சொன்னீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எனக்கு அந்த பேரு கொஞ்சம் கூட பிடிக்கல. வேற யாராவது சொன்னாங்களா? வேற யாரும் உனக்கு சோடா புட்டின்னு சொன்னா? இல்ல, நான் சும்மா சொல்றேன். நான் தான் சொன்னேன்ட்டு சொல்ல. ஏன் பயமோ? டேய் கார்த்தி, என்னடா ஆச்சு? நீ யாரா சண்டை போட்ட? நான்லாம் ஒன்னும் சண்டை போடல. அந்த பூமாரி தான் தேவையில்லாம என்கிட்ட வந்து சண்டை போட்டு இருக்கா. அவளுக்கு சும்மாவே இருக்க முடியாது போல. டேய் அக்கா அக்கான்னு சொல்லிட்டு இருப்ப, இன்னைக்கு என்ன திடீர்னு பூமாரிங்கற? அப்படிதான் சொல்லுவேன். இனிமே அவளை அக்கான்னா சொல்ல மாட்டேன், டீ போட்டு தான் இனிமே கூப்பிடுவேன். ஏன்டா உனக்கு என்னாச்சு? நல்லா தானே இருந்த, திடீர்னு என்ன கிறுக்கு பிடிச்சிடுச்சா? எனக்கெல்லாம் ஒன்னும் கிறுக்கு பிடிக்கல. அண்ணா உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்காள்ல, அந்த பூமாரி டீக்கு தான் கிறுக்கு பிடிச்சிருக்கு. அவன் நான் கொஞ்சம் தண்ணி கட்டதுக்கு எனக்கு மெத்தி தர மாட்டேன்ங்கிறா. டேய் ஒழுங்கா பேசு. வாடி போடின்னு சொன்ன வாய் நடிப்பேன் சொல்லிட்டேன். அவ மட்டும் என்ன டீன்னு சொல்லலாம்? நான் டீனே சொல்லல, டான் தான் சொன்னேன். எதுவோ என்ன சொன்னீல? டேய் டான் சொன்ன என்னடா? உன்னோட அவ எத்தனை வயசு மூப்பு? அவ சொன்ன என்ன இப்போ? அவளை என்கிட்ட சாரி கேட்க சொல்லுங்க, அப்பதான் நான் இனிமே அக்கான்னு கூப்பிடுவேன். ஒன்னும் தேவை கிடையாது சரியா? இனிமே நீ என்ன அக்கான்னு கூப்பிடுறாத, உன்னை எனக்கு பிடிக்காது. பிடிக்காட்டி ஓடு. சும்மா ஓவரா வந்து பில்டப் காட்டிட்டு இருக்கா, அழுற மாதிரி நடிச்சு. ஏய் அப்பா, என்ன சவுண்டா கிடக்குது? என்ன பிரச்சனைங்க? வா பூமாரி, இவனுக்கு ரொம்ப வாய் கூட்டிட்டு பாத்துக்கோ, கொஞ்சம் அடக்கி வை. ஏன் என்னாச்சு? டேய் கார்த்தி, என்னடா பிரச்சனை? டியூஷன் விட்டு வந்தாச்சுல, உள்ள போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாம இங்க என்ன சண்டை போட்டு இருக்க? நான்
எதுவும் சண்டை போட கிடையாது சரியா? சும்மா என்ன சொல்லிட்டே இருக்காத. அந்த பூமாரி ஏதாவது நீ சொல்றியா? அவ என்னெல்லாம் சொன்ன தெரியுமா? அவ ஒண்ணு என்னடா சொன்னா? அவளுக்கு நான் தம்பி கிடையாதா அப்படி சொல்றா. ஏய் பூமாரி, என்ன இது? பூமாரி, இவ சொன்னதை முழுசா நம்பிராத. இவதான் அந்த பிள்ளைகிட்ட வந்து ஒய்யாம வம்பிழுத்துட்டு இருக்கா. டியூஷன் விட்டு வந்தவன் உள்ள போக வேண்டின தேவையில்லாம அந்த பிள்ளைகிட்ட தண்ணி மித்திட்டா அப்படி இது இப்படின்னு சொல்லியிருக்கா. அதுக்கு தான் அவ கிடந்து அழுதுட்டு இருக்கா. பூமாரி சித்தி, அவ என்கிட்ட பூமாரி டீன்னு சொல்லி கூப்பிடுறா. இனிமே என்ன அக்கான்னு சொல்லி கூப்பிட மாட்டேன்ட்டு அவன் தான் ஃபர்ஸ்ட் சொன்னா. அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன் நீ என் தம்பி கிடையாதுன்ட்டு. இதுகளுக்கு ஒரு வேலை இல்ல, சண்டை போடாம நிம்மதி இருக்காது. டேய் உள்ள போடா. நான் இதுக்கு போகணுமா உள்ளக்க? போக முடியாது சரியா? என்னாச்சு இங்க என்ன சண்டை? பூமாரிக்கும் கார்த்திக்கும் டிஷும். ஓ அப்படியா? எனக்கு நல்லா தெரியுமா. பூமாரி என்ன சொன்ன கார்த்திகா? நான் எதுவும் சொல்லக்கூடாது சரியா? தேவையில்லாம என்கிட்ட வம்பு எடுத்துட்டு இருக்காத. நோட் எடுத்துட்டு வந்து சொன்னேன்ல, அத கொடு, நான் உள்ள போய் எழுத போறேன். ஏண்டி நீ அடுத்த ஆளு வந்துட்டியா? வேற வேலை இல்ல? ஒய்யாம கையை தட்டி சிரிக்கிறதுக்கு தான் நிக்கிறாள். யாரு சண்டை போட்டா நீ மட்டும் அவகிட்ட சண்டை பிடிக்கலாம். எம்மா இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? பூமாரி கிட்ட நான் சண்டை பிடிக்காதது பிரச்சனையா இல்ல கார்த்தி சண்டை பிடிச்சது பிரச்சனையா? தீபி அக்கா, நீ என்ன எப்படி சொல்லி கூப்பிடுவ? ஐயோ அக்காவா? சொல்லிலே காதுல தேன் வந்து பாயுதே. சும்மா விளையாடாத. நீ என்ன சொல்லி கூப்பிடுவ சொல்லு. தம்பி கார்த்தி, தம்பி கார்த்திக், செல்லக்குட்டி, தங்கம், வைரம் அப்படி சொல்லி கூப்பிடுவ. அதானே பூமாரி, நல்லா கேட்டுக்கோ. தீபி அக்கா என்ன எப்படி கூப்பிடுறான்னு பாத்தீல? இதுல ஒன்னாச்சு நீ சொல்லி கூப்பிட்டுருக்கியா? செல்லக்குட்டி என்னாச்சுடா? உன்னை யார் என்ன சொல்லி கூப்பிட்டா? என்கிட்ட சொல்லு, நான் அவகிட்ட கேக்குறேன். அவதான் என்ன வாடா போடான்னு சொல்லி கூப்பிடுறா. எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அப்படியா? நாங்களே ஒரு செல்ல தம்பி வச்சிருக்கோம். அவனை போய் நீ எப்படி வாடா போடான்னு கூப்பிடலாம்? உன் மேல நக்கா. ஏய் ஒழுங்கா உள்ள போடி. இன்னும் ஹோம்வொர்க்க முடிக்கல. வாயை பெரு வாய. ஏன் வாய்க்கு என்னவா? அழகு போல குட்டியோண்டு இருக்கு. வாய் ஒழுங்கா இருந்து என்ன பண்ண? வார்த்தை ஒண்ணும் ஒழுங்கு இல்லையே. எம்மா அவங்க ரெண்டு பேருக்கும் தானே சண்டை. நீ ஏன் தேவையில்லாம என்ன போட்டு திட்டிட்டு இருக்க? ஒன்னும் நீ பூமாரியை திட்டு, இல்லன்னு வை கார்த்தி திட்டு. அதை விட்டுட்டு தேவையில்லாம என்ன போய் திட்டிட்டு இருக்க? உனக்கு ஒரு வேலை இல்லையோ? உனக்கு ஈஸியா வாயில வர்ற மாதிரி கிடைக்க ஏன் பேரா கிடைச்சது? உன் கையும் காலும் சேர்த்து கிடைச்சதுன்னு வை, அம்மியில வச்சு அரைச்சிருவேன். ஒழுங்கா உள்ள போயிடு. ரொம்ப ஓவரா பண்ணாத. என்ன நான் இப்ப என்ன பண்ணனா? தேவையில்லாம என்ன போட்டு திட்டிட்டு இருக்க? நான் அப்பாவி தெரியும்ல உனக்கு? நான் ஐயப்பாவும் தெரியும்ல உனக்கு? யாரு நீ தானே கள்ளி? அப்படி சொல்லாத. அப்படிதாண்டி சொல்லுவேன். ஆளு பேரு ஹோம்வொர்க் எழுதுறதுக்கு வழி இல்ல. பூமாரி பார்த்து பிட்டடிக்கலான்னு வந்துட்டு அவளையே சும்மா திட்டிட்டு இருக்க. பாவம் அழுதுட்டு இருக்கா. பூமாரி இப்ப எதுக்கு அழுற? கார்த்திக் உன்கிட்ட நாளைக்கு நல்லா தானே பேசுவான். தேவையில்லாம கண்ணீரை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. என்ன பாத்தில? டீச்சர் அடிச்சாலும் அழ மாட்டேன், அம்மா அடிச்சாலும் அழ மாட்டேன், எக்ஸாம்ல ஃபெயில் ஆனாலும் அழ மாட்டேன், பாஸ் ஆனாலும் அழ மாட்டேன். ஏட்டி அவ மனசு ஜென்மம், நீ எந்த ஜென்மம்ட்டு யாருக்கு தெரியும்? கத்தாதடி போ, உள்ள போய் படி. படிக்கிற வேலையை பாரு. படிச்சு முன்னேற வழி இல்ல, சும்மா வந்துட்டா பேசுறதுக்கு. ரொம்ப நம்மள போட்டு இன்சல்ட் பண்றாங்கப்பா இந்த வீட்ல. நான் மட்டும் பெருசா வளர்ந்தேன்னு வையா, அழகா அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன். இங்க இருக்கவே மாட்டேனா. எனக்கு சுத்தமா பிடிக்கல இந்த வீட்டை. சும்மா எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, சும்மா இருக்காம. பூமாரி அழாதன்னு சொல்றேன்லம்மா. தம்பி தானே உன்ன சொன்னா, வேற யாராச்சும் சொன்னாங்க? தம்பி தானே, மன்னிச்சு விட்டுற. அழக்கூடாது சரியா? அழாம இரு. டேய் கார்த்திக் உள்ள போடா. இப்போ எதுக்கு என்ன திட்டுறியா? டேய் கார்த்திக், நம்மள தாண்டா இவங்க திட்டுவாங்க. நல்லா தெரியும். அவங்களுக்கு பூமாரி தான் வசதி. நம்ம ரெண்டு பேரையும் கண்ணுல காணாம நல்லா திட்டுவாங்க. எனக்கும் இப்ப திட்டு விழுந்துச்சு. உங்க அம்மா உன்னையும் திட்டுறாங்க பாத்தீல்ல? இப்போ உனக்கு மண்டையில நல்ல கொட்டு விழ போகுதுன்னு நினைக்கிறேன். காலையில இருந்து கை ஊறிக்கிட்டே இருக்கு. உன் மண்டையில கொட்டுறதுக்கா என்னங்கிறது தெரியல. நல்ல கதையா இருக்க. உன் கை நல்லா ஊறிட்டே இருந்துச்சுன்னு வையா, தோசை கல்ல கொண்டு வை. அதை விட்டுட்டு ஞாபகம் மண்டையில கொண்டு வைப்பியோ? ஆள பாரு. ஏய் டிபி நில்லுடி. என்ன சொல்லிட்டு ஓடுற? பயமா? யாருக்கு பயம்? எனக்கா? நெவர். பயந்தாங்கோலி பக்கோடா.